குரூப் ஃபோட்டோல வந்து நான் மேல இருக்கிற ரோல்ல நிக்கிறேன், அவர் கீழ இருக்கிற ரோல்ல நிக்கிறாரு. செல்போன் இருக்கும். அந்த டைம்ல இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு 3 பேருக்கு சேர்த்து ஒரு செல்போன் வாங்கினோம். எல்கேஜி டு 10th படிச்ச ஸ்கூல் தாய் சத்யா மெட்ரிகுலேஷன். ஆமா, இந்த ஸ்கூல்ல தான். ஃப்ரெண்ட்லாம் தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலா வந்துட்டா தனுஷ் சார் எவ்வளவு சின்சியரா இருப்பாரு, லைக் அத பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப பயமாவே இருக்கும் ஹேண்டில் பண்றது. ஏன்னா அவ்வளவு சின்சியரா இருப்பாரு, அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாரு, ஃபோக்கஸ்டா இருப்பாரு. இப்பயுமே அவர் மேல ஒரு நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு. அவர் படத்துக்கு முன்னாடி என்ன என் மேல அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்து திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு அதை மீறி ஒரு இஷ்யூ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. அப்ப நான் கேட்கவே செஞ்சுட்டேன். என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. ரொம்ப உச்சக்கட்ட மோசம் என்னன்னா, அவரு என்னோட பையன் தனுஷ் 2 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அப்பவே எனக்கு நானே சாட்சி, நான் கூட இருந்து படிச்சுட்டு இருக்கேன். அதாவது ஒரு மனுஷனை இதுக்கு மேலேயும் ஒருத்தர் டீஸ் பண்ணக்கூடாது, இது தொந்தரவு பண்ணக்கூடாது. சூப்பர் ஸ்டாரோட டாட்டர் அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி பாக்குறீங்க? லைக் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாரா? எனக்கு அப்போ அவரு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அங்க லிங்காக்கு பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. பிசிக்கலா எவ்வளவு முக்கியம், எக்ஸசைஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு எங்களோடய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காரு. சைமல்டேனியஸா அவருக்கும் அந்த ரஜினி சார் மாதிரியே பண்றாரு இவரு, ரஜினி சார் மாதிரியே பேசுறாரு. ஒரு ஸ்டைல் ஒருத்தவங்க ஃபாஸ்டா பண்றாங்கன்னா இது சிமிலாரிட்டிஸ் எல்லாருக்கும் வரதானே செய்யும். எவ்வளவோ சொல்லலாம், அவங்க இருந்தாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவனுக்கு லக் இருக்கு, என்ன வேணா சொல்லலாம். பட் ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வர்றதுங்கிறதுல வந்து ஒரு Hey guys, this is me Vijay Dhanush. Welcome to our show D42 Celebration. So yes, நம்ம தனுஷ் சாரோட பர்த்டே ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட செலிப்ரேஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மற்றும் சினிமோட்டோகிராஃபரா இருக்கக்கூடிய குமரன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து தனுஷ் சாரோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. லைக் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப், எத்தனை ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு. அங்கே ஃப்ரம் எல்கேஜி டு 10th அவரோட தான் படித்தேன். அதுக்கப்புறம் +1 +2 சென்ட் ஜான்ஸ். +2 முடிச்சதுக்கப்புறம் அவர் ஃபீல்டுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த 14 வருஷம் அவர் கிட்டத்தட்ட எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்கீங்க. லைக் அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சார்? அவர் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்? கண்டிப்பாக அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வந்துட்டு இருந்தாரு. ஆமாம் 10th வரைக்குமே நல்லா தான் படிச்சிட்டு இருந்தார். +1 +2க்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆட்டம், கொஞ்சம் அப்போ ஸ்டடீஸ் அப்படி தான் இருந்தது. அவர் வந்து 19 வயசுலேயே வந்து நடிக்கக்குள்ள வந்துட்டார்ல சார். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் நடிக்க வச்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்களாம் கூட இருந்திருப்பீங்க. லைக் அப்போ அவர் உங்ககிட்ட சொன்ன விஷயமா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரகிள் பத்தி, ஏன்னா அவர் அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தார் ஸ்டார்டிங்ல, இந்த மூஞ்சில நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கிரிட்டிசம் அவரே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றப்போ அது எப்படி சார் இருந்துச்சு? நீங்க எப்படி எடுத்தீங்க? நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்க அவருக்கு? கஷ்டமா தான் இருக்கும், கேள்வி போடும்போது கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை தாண்டி அவருக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. சரி, வீட்டில் நம்மளை நம்பி நமக்கு எப்படி பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ஸோ அவர் ஒர்க்காக தான் பார்த்தார். ஸோ அதர் தன் தட் அங்கே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான் எங்ககிட்ட. மேக்ஸிமம் அவர் அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்க அதுக்கப்புறம் பாபா மாஸ்டர் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. ஸோ மறக்க முடியாத அனுபவங்கள், ஸ்கூல் டேஸ்ல பண்ண லூட்டி, லைக் படிக்கிற பையன்னு சொல்றீங்க, ஆனா வந்து நிறைய சேஷ்டையும் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க சார். சேஷ்டன்னா இப்போ பாஸ்கர் தான் இல்லை எங்களதுல தலைவர் மாதிரி. எல்லா சேஷ்டையிலும் அவர் தான் போய் முதல்ல நிற்பார். எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் பிரின்சிபல் ரூம்ல போய் நிக்கிற முதல் பாஸ்கரா தான் இருப்பார். அதுக்கப்புறம் 2வது கிரைம் நானு. இவர் கொஞ்சம் கம்மி தான், தனுஷ் கொஞ்சம் கம்மி தான். ஃப்ரெண்ட்லாம் தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலா வந்துட்டா தனுஷ் சார் எவ்வளவு சின்சியரா இருப்பாரு, லைக் அதை பத்தி சொல்லுங்க சார். அவங்க ப்ரொஃபஷனல் ரொம்ப பயமாவே இருக்கும் ஹேண்டில் பண்றது. ஏன்னா அவ்வளவு சின்சியரா இருப்பாரு, அவ்வளவு ஷார்ப்பா இருப்பார், ஃபோக்கஸ்டா இருப்பாரு. அவர் செட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாருமே பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன வேலையோ அதை மட்டும் தான் செய்வாங்க. ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. செட்டுக்குள்ள வந்துட்டா அவர் டைரக்டர், ஹீரோ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பார். இப்பயுமே அவர் மேல ஒரு நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு. அவர் பேசினாலே வந்து அவர் படத்துக்கு முன்னாடி அவரே இன்டர்வியூஸ்ல சொல்றாரு, படத்துக்கு முன்னாடி என்ன என் மேல அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்து திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருக்கு சார்? ஆனா க்ளோஸா பார்த்திருக்கீங்க, ப்ரொஃபஷனலாவும் பார்த்திருக்கீங்க, அந்த மாதிரி சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இதை நாங்கள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அதை ஹேண்டில் பண்ணதுனால அந்த நாங்கள் சேர்ற நேரமும் அதை பற்றி நம்ம பேச வேணாம், நெகட்டிவாக எதுவும் பேசணும், நாங்கள் அதை பற்றி முதல்ல பேசவே மாட்டோம். அதை மீறி ஒரு இஷ்யூ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. அப்போ நான் கேட்கவே செஞ்சுட்டேன், எப்படி நீ இதை, அதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், அந்த சாங்கை தான் ப்ளே பண்ணார். ஸோ
அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற கேரக்டர் தான் அவர். அதெல்லாம் அவர் மைண்டில் ஏறுற மாதிரியே தெரியல. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அடுத்து என்ன, அடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, அடுத்து படத்துக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணலாமா, அப்படி தான் போயிட்டு இருக்காரு தவிர இதை பற்றிலாம் அவர் கேர் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு தெரியல. இத்தனை வருஷம் ஜேர்னியில் தனுஷரோட ஜேர்னியில் எப்பயாச்சும் வந்து எனக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு, நான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாச்சும் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு சார்? இல்லை, சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. அப்படிலாம் கொஞ்சம் டேரிங்கான பர்சன் தான். என்ன பார்த்துக்கலாம், என்ன செய்யலாம், நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக வேலையை செய்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தவங்க ஹேட்டர் பரப்புறதை பற்றி நமக்கு என்ன கவலைங்கிற அந்த சென்ஸில் தான் இருப்பார். அப்படிலாம் ஃபெட்டப் ஆனால் எங்ககிட்ட காமிச்சிக்கிட்டதே கிடையாது. சார், நீங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, எல்கேஜிலேருந்து 10th 12th ஒன்றா படிச்சிருக்கீங்க, அவங்களோட ஃபேமிலி கூடயும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் போட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட், அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். அப்பா அம்மா, பிரதர் ஆகட்டும், செல்வராகவன் சார். செல்வானா பயங்கர சின்சியர். அவர் என்னன்னா எங்களோட நைட்டில் ஷட்டில் கார்க் விளையாடுவோம். அப்புறம் நைட்டு தூங்கிட்டு சரின்னு பார்க்கும்போது திடீர்னு எப்போயாச்சும் எந்திரிச்சோ பார்த்தா அவர் டேபிள் லேம்ப் போட்டு உட்காந்து எழுதிட்டு இருப்பார். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியர் அவர். திடீர்னு நைட்டு ரெக்கார்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி போவார், டப்பிங் இருக்குன்னு சொல்லிட்டு போவார். ஸோ ஒர்க்கே தான். அவரை பார்க்குற நேரம்லாம் ஒன்று படிச்சுட்டு இருப்பார், இல்லை படம் பார்த்துட்டு இருப்பார், இல்லை எழுதிட்டு இருப்பார். ஸோ எப்போவுமே ஸ்கிரிப்ட் அந்த ஒர்க்லேயே தான் இருப்பார். அம்மா ஆண்டி சொல்லணுன்னா அவங்க வீட்டில் எப்படி சொல்கிறது, நிறைய அவங்க வீட்டில் எங்களுக்கும் சேர்த்து, நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தோம் பார்த்திபன்ட்டு, அவங்க 2 பேருக்கு குரு, எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சே வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இவனுங்க எப்போவுமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சேர்த்தே தான் சமைச்சு வைப்பாங்க. நல்லா சமைப்பாங்க. தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. சார் அங்கிள்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆமாம், எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க, என்னடா கெடுக்குறீங்க அப்படின்னே இருப்பார். ஓகே, எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபேமிலி தான். சார், தனுஷ் சார் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய விஷயங்கள், ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் அவர் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு ரூமரில் ஒரு நெகட்டிவிட்டினா என்ன சார் இருந்துச்சு? ரொம்ப உச்சக்கட்ட மோசம் என்னன்னா, அவர் என்னோட பையன் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அப்போவே எனக்கு வேற ஏதோ சேனல்ல இருந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அப்பவும் சொன்னேன், இது என்ன மாதிரியான ஒரு நானே சாட்சி, நான் கூட இருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கே எவ்வளோ ஃபீல் ஆகுதுன்னா, நிஜமாவே இப்போ அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் அவங்க 2 பேருக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும். அதாவது ஒரு மனுஷனை இதுக்கு மேலேயும் ஒருத்தர் டீஸ் பண்ணக்கூடாது, இது தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன் நான் அந்த டைமில் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தனுஷ் சார் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டாரு சூப்பர் ஸ்டாரோடைய டாட்டர். அதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்குறீங்க? லைக் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாரா, எனக்கு கல்யாணம் நடக்க போதுரா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சந்தோஷமாக இருந்தோம். பரவாயில்ல, நம்ம படிக்கிற டைமில் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஈவன் அவங்க வீட்லேயே கூட அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பெரியவங்க, எல்டர் சிஸ்டர் தான். ஆனாலும் இவருக்கு எல்லாம் அமைஞ்சு வரும்போது நல்ல விஷயம் தானே, வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு ஃபாதரா வந்து தனுஷ் சார் வந்து நீங்க பார்த்து வியந்த விஷயம், லிங்கா யாத்ரா அவர் இப்போ ரைஸ் பண்ற விஷயமாகட்டும், அதை பத்தி சொல்லுங்க சார். ஃப்ரெண்டா நீங்க கூட இருந்து பாக்குறப்போ இப்படி இருந்தா இப்படி இவ்வளோ பேரண்டிங் நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண விஷயம். லிங்கா நினைக்கிறேன், லிங்கா சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன், வேற ஒரு ப்ரொஃபஷனல் விஷயமா. அப்போ அவரு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அங்க லிங்காக்கு பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த சிட்டப்ஸ், கவுண்ட்ஸ், இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவரு இப்பத்துல இருந்தே ஃபிசிக்கலாக எவ்வளோ முக்கியம், எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு எங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. சைமில்டேனியஸாக அவருக்கும் அந்த ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, பரவாயில்லப்பா பசங்களை பொறுப்பாக வளர்க்குறாங்க அப்படின்னு. சார், அண்ட் வந்து இப்போ தனுஷ் சார் வந்து எங்கேயாச்சும் ஸ்டேஜில் பேசுகிறப்ப எல்லாமே வந்து ரஜினி சார் மாதிரியே பண்ணுறாரு, இவர் ரஜினி சார் மாதிரியே பேசுகிறாரு, அந்த கமெண்ட்லாம் கேட்குறப்போ ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரூஸ்லின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுறது எல்லாமே ப்ரூஸ்லி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது ரஜினி சார்கிட்டையும் அந்த ஸ்டைல் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டைல் ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா இது சிமிலாரிட்டிஸ் எல்லாருக்கும் வரதானே செய்யும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்கிட்ட இருந்து வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே. மேபி அவங்களுக்கு அந்த க்ரௌட், ஃபேன்ஸ், இவ்வளோ ஸ்டார்டம் அப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அப்படி ரிலேட் பண்ண முடியுதான்னு தெரியல. பர்பஸெல்லாம் இமிட்டேட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியல. அவர் கேஷுவலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி எங்களோட பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். நிறைய விஷயங்கள் பேசணும், சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது சார். ஓகே, அந்த ஃபோட்டோஸோட மெமரிஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த எப்போ எடுத்தது, ஓகே, அதான மெமரிஸ்லாம் சொல்ல நல்லாயிருக்கும் சார். இது ஆக்சுவலாக கிராப் பண்ணியிருக்காரு சார் இருக்கார் அவர். இப்போ ஆமா, எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. இது ஆக்சுவலாக இது குரூப் ஃபோட்டோ, ஸ்கூலோட குரூப் ஃபோட்டோ, 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஓகே, அந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்கு, கிராப் பண்ணியிருக்காங்க.
6th ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து ஒரு ம். குரூப் ஃபோட்டோல வந்து குரூப் ஃபோட்டோல வந்து நான் மேல இருக்கிற ரோல நிக்கிறேன். அவர் கீழ ம். இருக்கிற ரோல நிக்கிறாரு. சார் இந்த ஃபோட்டோ இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு சார். எனக்கு பார்க்குறப்பவே வந்து இந்த ஃபோட்டோ. ஆமா. இது அ அவங்க வீட்டு மொட்டை மாடியில எடுத்தது. ஓகே. அந்த டைமர் கேமரால வச்சு எடுத்தது. ம், ம். கையில ஒரு செல்ஃபோன் வேற இருக்கும்னு ஆமா, உங்க நெனைக்கிறேன். கையில ஆமா. ஏதோ செல்ஃபோன் செல்ஃபோன் வச்சிருக்கீங்க இருக்கும். சார். ஆமா. அந்த டைம்ல இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு 3 பேருக்கு சேர்த்து ஒரு செல்ஃபோன் வாங்குன ஓகே. டைம் அது. சூப்பர். செல்ஃபோன் வந்த புதுசு. ம், அந்த ம். டைம்ல அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோ. ஆ இதுதான் நாங்க எல்கேஜி டூ 10th படிச்ச ஸ்கூல். தாய் ஓ, சத்யா இந்த ஸ்கூல் தானே மெட்ரிகுலேஷன். சார் ஆமா, இது? இந்த ஸ்கூல்ல தான். ஓகே. இது எப்போ எடுத்ததுன்னா, தங்க மகன்ல ஆக்சுவலா ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும். ம், ம். ஸோ அந்த சின்ன பசங்க இவரோட யங்கர் ஏஜோட விஷன் நம்ம எடுத்தோம். அது படத்துல வரல. படத்துல எடிட்ல போயிடுச்சு. பட் அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஓஜி கேங் சொல்லுவாங்க சார். இதுல யாராவது இன்னும் மிஸ் ஆறாங்களா சார் இந்த கேங்ல? இல்ல 3 பேர் தான் இருக்கோம். இது வேலையில்லா பட்டதாரி அப்போ ஒரு ம். மாண்டேஜ் சாங். ஓகே. பாஸ்கர் தான் கொரியா பண்ணியிருந்தாரு. ஓகே. ஸோ அந்த டைம்ல டேக்க பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மானிட்டர் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ம். அந்த டைம்ல சிரிச்சிருக்கோம் எல்லாமே. அதான் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி சார் இருக்கும்? அவர் கூட இருக்கப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ரொம்ப ஃபன்னா இருக்கும். ரொம்ப ஃபன்னா இருக்கும். பாஸ்கர் இருந்தாருன்னா ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஓகே. எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அவர் தான் பண்ணுவாரு. அவரும் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நான் வந்து தனுஷ் சார பார்த்து தான் எழுதி பாஸே ஆமா, ஆயிருக்கேன். ஆமா. அந்த அளவுக்கு வந்து நான் படிப்புல வீக், அவர் படிப்புல கெட்டிக்காரர் ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லியிருக்காரு. படிப்புல அவன் வீக்னா அவன் மேக்ஸிமம் ஸ்கூலுக்கே வரமாட்டான். ஓகே. பொழுதும் எ சின்ன வயசுலேருந்து அந்த டான்ஸர் அவன். ம். ஸோ எங்கேயாவது அவுட்டோர் அங்க இங்கன்னு ஏதாவது போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. ம். ஸோ அப்புறம் எங்கேருந்து படிக்கிறது? வந்தா இந்த மாதிரி காப்பி தான் அடிக்கணும். கூல். இது தங்கமகன் அப்போ. ஓகே. தங்கமகன், எமி ஜாக்சனும், ம். தனுஷும் இருந்த போர்ஷன் ஷூட் ம். பண்ணிட்டு இருக்கும்போது, அது ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் காண்போம் இல்லையா? இப்படி ம், ம். இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ காட்டும்போது எடுத்தது. அவர் எந்த மாரி ஒரு ஆக்டர் அண்ட் அந்த மாரி ஒரு எப்படி சார் ஒரு சீன அப்ரோச் பண்றாரு? ஏன்னா நீங்க கூட இருந்து ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க அவர. அவரோட ஆக்டிங் மெத்தட் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்படி பண்றாரு, நேஷனல் அவார்ட் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பிரிப்பரேஷன் பத்தி எப்படி சார் இருக்கும்? அத பத்தி சொல்லுங்க சார். அவர் யார் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ற மாரியே தெரியல. ஓகே. தனியா தான் பண்றாருன்னு நினைக்கிறேன் அது. ஆ, நாங்க எதுவும் அப்படி பார்த்ததுக்கு பார்த்தது கிடையாது. ரொம்ப கேஷுவலா டேக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கேஷுவலா தான் இருப்பாரு. ம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அந்த அ மன்மதராசா, ம். திருடா திருடி. ம், ம். அப்போ ஆக்சுவலா ஷூட்டிங் போயிருந்தேன் நானு. ஓகே. அங்க என்னன்னா 2 பேரும் ரூம்ல தங்குறோம். நைட் எல்லாம் வீடியோ கேம்ஸ் ஏதோ விளையாடிட்டு இருக்கோம். ம். காலையில தொட்டு பார்த்தா பயங்கர ஃபீவர் அவருக்கு. ஓகே. ஸோ நல்ல ஃபீவர். மாத்திரை போட்டு டாக்டர் கிட்ட போலான்னா, இல்ல வேணாம், நீ முதல்ல குளிச்சுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு. ம், ம். இல்லப்பா ஃபீவரா இருக்கு எங்க ம். அப்படி. இல்ல நீ குளிச்சுட்டு வா நான் கிளம்புறேன். அப்புறம் கடைசியா அவர் குளிச்சுட்டு கிளம்பி போனோம். பார்த்தா ஸ்பாட்ல அதை பத்தி கேரே பண்ணல. ஓகே. நீங்க சாங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம். ஒரு எப்பா! ஒரு அவ்வளோ ஜுரத்தை வச்சுட்டு ஒரு ஆ. மனுஷன் எப்படி அவ்வளோ ஆட முடியும்னு தெரியாது. ம். ஸோ எல்லாமே மைண்ட் தான். இது அந்த வேலையில்லா பட்டதாரியில தான். ம். அந்த இவருக்குன்னு ஒரு குடிசை கட்டுவார்ல ஆமா, அந்த மேம். மொட்டை மாடியில. அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோ. ஸோ நீங்க அப்ப வந்து வேல்ராஜ் சாருக்கு வேல்ராஜ் சார் அசிஸ்டண்டா இருந்தேன். ஆப்ரேட்டிங் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் டைரக்ஷன் பார்த்துட்டு இருந்தாரு. இதுவும் வேலையில்லா பட்டதாரி தான். இது ஒரு மாண்டேஜ். அந்த ம். பில்டிங் டெவலப் ஆகும் இல்லையா? ம், அந்த ம். டைம்ல எடுத்த ஃபோட்டோஸ். நிறைய படங்கள் சரியா போகல. பட் 25th படம் வருது. ம். அதை என்னமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஸ்கிரிப்ட்ல ரொம்ப நிறைய ம். உழைச்சாரு. பார்த்து ஷூட் பண்ணது. செதுக்குனாருன்னு சொல்லலாம் அந்த செதுக்குன படத்த. படம் அது. ம். அனிருத் ஆகட்டும், ம். விக்னேஷ் சிவன் அவரும் ஹெல்ப் பண்ணாரு. ம், ம். வேல்ராஜ் சார் ரொம்ப நிறைய ம். ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ அந்த டீமே 25th படம் இல்லையா? ஸோ அதை ம். கண்டிப்பா நம்ம ஹிட் குடுத்தே ஆகணுன்றதுனால எல்லாருமே அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த படத்துக்காக. ஸோ தனுஷ் அந்த டைம்ல மற்ற டேரக்டர்ஸ்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டாரு. ம், ஏன்னா ம். நான் அந்த 3 படத்துல நான் சொல்லி நான் கேட்கலன்னு சொன்னதுனால ஒரு ம். 2, 3 டேரக்டர்கிட்ட கண்டிப்பா நிறைய சொல்லணும்னா செல்வா அண்ணன்கிட்ட ம். சஜஷன்லாம் கேட்டுக்கிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் விஐபி. காசி தியேட்டர்ல படம் பார்த்துட்டேன். படம் ம். பார்த்துட்டு அவர் இப்போ அங்க இல்ல பாம்பேல இருந்தாரு. ம். வேற ஏதோ சம் ஷூட்டிங். ம். ஸோ ஃபோன்ல ப்ளூடூத் கார்ல கனெக்ட் பண்ணிட்டு சவுண்ட் வச்சுட்டு அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என் காரை சுத்தி நின்னுட்டாங்க, பேசுனாங்க. ஓகே. உங்க தலைவர் பேசுறாரு, பேசுங்கப்பா அப்படின்னு. அப்பா. அவங்க அவ்வளோ சவுண்டு. ம், ம். அவ்வளோதான். ம். அவரால அங்க இருக்க முடியல. ம். ஈவினிங் ஃப்ளைட் புடிச்சு இங்க வந்து ஆ. ஆடியன்ஸோட ஈவினிங் ஷோ படம் பார்த்துட்டாரு. ஸோ அதுதான் அந்த ஹிட் மறக்க முடியாத ஹிட் எல்லாருக்குமே. சார் தனுஷ் சாரோட கெரியர்ல வந்து வெற்றிமாறன் சார் நம்ம பிரிக்கவே முடியாது. வெற்றிமாறன் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் உள்ள அந்த பாண்ட் பத்தி கொஞ்சம் நீங்க டிஸ்கிரைப் பண்ண நல்லா இருக்கும் சார். கூட இருந்து பார்த்தனால. ஆஹ் அது ஒரு கணக்காலம் தான். அந்த ம். டைம்ல வெற்றிமாறன் சார் பாலுமேந்திரா சாரோட அசிஸ்டன்ட். ம். ஸோ அங்க ஊட்டியில தங்கி இருக்கும்போது அப்போ வெற்றிமாறன் சார் ஆக்சுவலி தனுஷ்க்கு ஒரு கதை சொன்னாரு. ம்.
நாங்கள் வேறு ரூமில் இருந்தோம். இப்போ ஒரு ரொம்ப நேரம் ஒரு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் டிஸ்கஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அன்னிலேருந்து தனுஷ் சொல்லிட்டாப்புல, சூப்பராக கதை சொல்கிறாரு, இவர் கண்டிப்பாக நம்ம இவருக்கு நம்ம ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் பொல்லாதவன் ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து அவங்க 2 பேரோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக கூட வெற்றிமாறன் சார் வந்து தனுஷ் சாரை பேக் பண்ணி பேசினாரு. அந்த மாதிரி எந்த ரூமுமே கிடையாது, அவர்லாம் படம் பண்ணக்கூடாதுலாம் எதுவுமே சொல்லலன்னு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஸோ உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது அதெல்லாம்? ஆமாம், அவங்க சினிமாவை தாண்டி வேற எதையும் பேசுன மாதிரி எங்களுக்கு தெரியல. ம். காக்கா முட்டாய்ன்னு ஒரு படம் ம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆ. அதை எப்படி ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு பண்ணாங்களோ, இப்போ அந்த இன்வைட் வரும்போது தனுஷ் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்கறது, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அவங்க சினிமாவை தாண்டி அவங்க தமிழ் சினிமா இந்தியன் சினிமா வேற லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் பெரிய தாட்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ அவங்க 2 பேர் பேசும்போது நமக்கே வியப்பாக இருக்கும். ஓ, நம்ம ம். இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம்ல, ஆமாம்ல, இதெல்லாம் கற்றுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது அவங்க 2 பேரோட பாண்டிங். சினிமாவை தவிர வேற எதுவுமே அவங்க பேசி நான் பார்த்ததே இல்லை. ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்கிறது, ஸ்டார்டிங்ல இருந்து. அவரோட பர்த்டே ஸ்பெஷல்னால அவர் ஒரு பர்த்டேயோட செலிப்ரேஷன் எப்படி சார் இருக்கும்? லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் பர்த்டே நான் அவரோட செலிப்ரேட் பண்ணலை. ம். மற்றபடி நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். லைக் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அந்த செலிப்ரேஷன் பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க சார். எப்படி இருக்கும் ஒரு ஜாலியா? தெரிஞ்ச சர்க்கிள், இண்டஸ்ட்ரியில இருந்தும் இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்க எல்லாருமே ஒன்றா ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். அது விடிய விடிய ஒரு பார்ட்டியாக தான் இருக்கும். பார்ட்டி ஜோன்ல இருக்கும். இப்போ வந்து தனுஷ் சார் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லாயலா அவருக்கு என்னன்னாலும் பேக்கப் பண்ணி நிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டா அந்த ஃபேன்ஸோட சப்போர்ட்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு சார்? ஆக்சுவலாக இது ஃபேன்ஸ் கிளப்னு ஒன்று வைக்கலாமா வேணாமான்றதுலாம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஓகே. ஸோ நானும் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திபன் சொல்லிட்டு அவங்க நாங்கள் 2 பேர் சேர்ந்து இல்லை நம்ம ஃபேன்ஸ் கிளப் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிள் கிட்ட கசிராஜா சார்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் இது ஸ்டார்ட் பண்ணியே விட்டோம். ஸோ அப்போ அந்த காதல் கொண்டேன் டைமில் தான் ரொம்ப பீக். ஆஃபீஸ்லலாம் நுழையவே விட மாட்டாங்க ஃபேன்ஸ். அவ்வளோ ஃபேன்ஸ் வந்துருவாங்க. அவரை மாதிரியே கெட்டப்பு, கண்ணாடி போட்டு இவர் உள்ளே வந்தாருன்னா தொப்பு தொப்புன்னு கையில் அப்படி விழுவாங்க, காலெல்லாம் விழுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தீவிரமான ஃபேன்ஸ். அப்போ இவ்வளோ பேர் நம்மளை ஃபேன்ஸு தேடி வரும்போது நம்ம அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது அது வேற லெவலில் இருக்குது. சார் தனுஷ் சார் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் போயிருக்காரு, நிறைய அவார்ட்ஸ், நேஷனல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர்கிட்ட அப்படின்னா நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் தனுஷ் சார்ட்ட என்ன சார் இருக்குது? ஹாலிவுட்டில் படம் பண்ணது. ஹாலிவுட்டில் படம் பண்ணது நான் நிஜமாவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஓ சூப்பர், இங்கே எவ்வளவோ சொல்லலாம், அவங்க இருந்தாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவனுக்கு லக் இருக்குது, என்ன வேணால் சொல்லலாம். பட் ஒரு ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வர்றதுங்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம். அது எத்தனை பேரோட கனவு இல்லையா? ஸோ அதை அவர் அச்சீவ் பண்ணும்போது நான் நிஜமாவே சந்தோஷப்பட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ மறுபடியும் பார்க்கலாமா சார் தங்கமகனுக்கு அப்புறம்? சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து தனுஷோட பர்த்டேக்கு நீங்கள் அவருக்கு விஷ் பண்ண நல்லாயிருக்கும் ஓகே. சார். ஹாப்பி பர்த்டே பிரபு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் அ கிரேட் டைம் டாக்கிங் டு யூ சார். தேங்க்யூ. எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுறது நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? இது வந்து அதான் சொல்கிறேன், அதை கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா வந்து சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ விஜய் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் முதல் 5 படம் வரைக்கும் இவெல்லாம் ஏன் நடிக்க வந்திருக்கான்னு தான். கசூராஜா சார் இருக்கார, இவங்கெல்லாம் ஒரு ஏழ்மையில் வந்து ஒரு கருப்புசாமி கோயிலில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் மெட்ராஸுக்கு போகணும் மனசில் தோணுன்னு ஒரு 50 ரூபாவோட சென்னைக்கு வந்தவர்.